ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா டெல்லியில் பயங்கர ஃபோக்காக இருக்குது. ஃபோக்கு அப்படி ஒரு இது புகை பாருங்கள், புகை சுழ்ந்துட்டு எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. அதுவும் கால நேரத்தில் இதாக இருக்குது. போன மாதம் கூட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வண்டி மோதிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 வண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த புகையில் தெரியலை. 10-15 வண்டி, காரு, லாரி, இதுன்னு பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரா பக்கம் பயங்கரமாக போனதில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 15 பேர் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா கால நேரத்தில் வண்டியே தெரியாது. அப்புறம் நீங்கள் ஸ்லோவாக தான் போகணும். ட்ரெயினெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் வரும், ஸ்லோவாக தான் போகணும். ஸ்பீடாக வந்தீங்கன்னா ஒரு வண்டி மோதி 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 இப்படி வரிசையாக மோதி 10 பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ இப்படி நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு தான் போக முடியும். இதனால் பயங்கர பாதுகாப்பு. இப்போ கூட பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் கிட்டத்தட்ட 3:30 மணி நேரம் லேட்டாக போச்சு. இந்த புகை சூழ்ந்ததுனால ரொம்ப ஸ்லோவாக தான் வண்டி போச்சு. அதனால் 3 மணி நேரம் போயிடுச்சு. 3 மணி நேரம் போனதால் மெதுவாக தான் வண்டி போயிடுச்சு. இப்போ மெதுவாக போனதால் என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. வரும்போதே போபால் வரையும் சரியாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப லேசாக போச்சு. இப்போ ட்ரெயின் பயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெளியில் பார்ப்போம். வயக்காடு, அது மலைகள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி தான் இப்போ நான் வெளியில் உள்ளது தான் எடுத்திருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. எங்கே பார்த்தாலும் புகை சூழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுவும் ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது காலை நேரத்தில் எங்கே பார்த்தாலும் இங்கே பாரு ஒரே புகை சூழ்ந்து தான் இருக்குது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.